நான் உங்க கூட வரமாட்டேன். நீங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் அவங்க கூட தான் இருப்பேன். என் கூட வரமாட்டேன்னா சொன்னேன். ஐயோ 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 ஆண்டவா, என் மவனை இப்படி மாத்தி வச்சுட்டாலே ஆத்தாலும் மவளுமா சேர்ந்து. ஆண்டவா, அந்த நியாயத்துக்கு நாதி இல்லையா? நான் இப்படி நாதித்தவளா போயிட்டேனே, என் மவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே. எவளா நீங்களா நல்லாவே இருக்க மாட்டேவளா, நாசமா போயிருவிய. இந்த கிழவி பிறந்ததே சாப்பிட தான் நினைக்கேன். எத்தனை தடவை தான் சாப்பிடுவா? அவளுக்கே போர் அடிக்கலையா? இல்ல இவ்வளவு நம்பாதல, இவ்வளவு நல்லவர்களே கிடையாது. அம்மா கூட வந்துடல. இங்க பாருங்க, அவர் தான் வரலன்னு சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. அவர் கெதியான பிறகு நானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் வாயை முடிட்டு வீட்டுல போய் கிடங்க. இல்லைன்னா கோயில் கோயிலா போய் சாமி குடுங்க. என் மாவன் தொப்பி தலையே சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வரணும்னு. அதை விட்டுட்டு இந்த சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாவே சொல்லிட்டேன். யோ என்ன விலையே, என் மாவன் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. தைரியத்துல பேசியோ? நான் உன் வீட்டுல இருக்க போய் தானவளா என்னை வீட்டை பார்த்து துரத்துத? வீட்டை விட்டு போன்னு 100 தடவை கேட்க. இதுவே என் மவனை நான் என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம்னா நீ இப்படி கேட்க முடியுமா? அதான் அவர் வரலன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன மண்ணா கட்டி கூட்டி கூட்டு போவிய? என் மவனை எப்படி கூட்டு போனன்னு எனக்கு தெரியுங்களா? இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அங்க போயிட்டா மட்டும் என்னத்தை கிழிச்சிருவிய? இது என்ன டைவர்ஸ் கேஸா? புள்ள அம்மா கூட போதா அப்பா கூட போதான்னு பாக்குறதுக்கு நான் ஏன் என் மவனை கூட்டு போன்னு கேஸ் கொடுக்க போறேன்? உங்க எல்லாரையும் தான் போலீஸ் கூட்டு போயிருமே. என்ன கிறுக்கு மாதிரி உலகிட்டு அடக்கிய? உங்க மவனை உங்க கூட அனுப்பி கேட்டா எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமோ? இதெல்லாம் ஒரு விஷயம்னு போலீஸ் பிடிச்சிட்டு போதாக்கும் நினைப்பு தான் பொழப்பு கிடக்கு. போலீஸ்காரனா உங்களுக்கு சொந்தக்காரனா? உங்க அம்மா காரி நீ எல்லாவனும் சேர்ந்தானே என் மவன் மண்டையை உடச்சிருக்கிய. என் பிள்ளைய குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் குழம்பேச்சு பண்ணாவும் கேஸ் கொடுக்க போறேன். யாத்தே விட்டா கம்பி என்ன விட்டுருவாள் போலயே. யாத்தே இந்த பேதலேருவா சொன்னனக்கா போய் கேஸ் கொடுத்தானா அத்தனை வரையும் பிடிச்சிட்டு போயிருவானே. என்ன நீ அவளை சமாதானப்படுத்த போறோம்னு தெரியலையே. என்ன விளைய வாய பொழுது நிக்க எவ்வளவு நேரம் ஒரு திணுசா கடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த? பேசே காணும். என் மவனை என் கூட அனுப்பி வைக்கியா? இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்கவா? மைனி அவதான் ஏதோ சின்ன பிள்ளை அறியா பிள்ளை தெரியாம பேசிட்டா. நீங்க அதை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதே மைனி. ஓஹோ அப்படியா? நான் ஒண்ணு நினைக்காம விட்டுறேன். என்ன உன் மவக்காரி பல்லடிச்சு என் மவனை கைக்குள்ள போடும்போது நீ 32 பல்லையும் காட்டிட்டு நின்னது நான் பார்க்கலன்னு நினைச்சியோ? ஐயோ அந்த போராட்டத்திலேயே நம்ம பல்ல கட்டதை கவனிச்சு கேள்வியை கலை வட்ட என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம வாயும் சும்மா இருந்து துளையாது. அப்ப மைனி நான் பல்லெல்லாம் காட்டல மைனி, எனக்கு கடவா பல்லு கொஞ்சம் வலி இருந்து பாத்துக்கிடுங்க. அதான் கையை வச்சு என்னமோ வலிக்கேன்னு தடை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ இதை நான் நம்பணும் அப்படித்தானே? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லி பழகு. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சரி அதை விடுங்க மைனி, நடந்தது நடந்து போச்சு. எதுவும் நடந்துக்கிட்டு போனா குதிச்சுக்கிட்டு போண்டா. நான் என் மாவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். மைனி இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? என் அவளும் மருமகளும் உங்களை ஒரு வார்த்தை கொஞ்சம் எடுத்து பேசிட்டாலும் அவ்வளவுதானே. நான் வரேன் அவ்வளவு 2 இருக்கும். மீனா நீ பண்ணது சரியே கிடையாது பாத்துக்கோ. என்னதான் இருந்தாலும் அவ பெரியார், ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசத்தான் செய்வாவும். அதுக்கு போட்டு அவளை என்ன பேசலாம் பேசிட்ட நீ. எனக்கு கொஞ்சம் கூட நீ பேசுறது பிடிக்கவே இல்லை. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கண்டா. மருமனை கூட்டி இங்க போயிட்டு அப்போ வீட்டுக்குள்ளேயே கிடந்தா திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடப்பேன். ஏட்டி உனக்காண்டி நான் ஒருத்தி எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பேர ஓட்டாந்து தப்பிச்சு போனோம்னா அவரை கூட்டி செத்த நேரம் வெளியில போட்டி எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா மொளமாடு. அந்த போயிரியம்மா அத்தா வரீங்களா? நம்ம அப்படியே கடைக்கு போய் ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டு வருவோம். இது சாக்லேட்டா? எனக்கும் ஒன்னும் வாங்கி தருவீங்களா? உங்களுக்கு இல்லாத அத்தான் என்னென்ன கேட்குங்களோ அத்தனை வாங்கி தரேன். வரீங்களா? போவோம். போவோம் நான் ரெடி. போய் தொலை. ஒரு 2 மணி நேரமாவது வீட்டு பக்கமே வந்துடாத. ஒரு பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு மதிப்பு மரியாதை கொடுக்க கிடையாது. என்னதான் சொல்லி கொடுத்து வளர்ந்தாலும் வளர்ந்துருக்க லட்சணத்தை பாரு. மைனியா இந்த பக்கம் வாங்க. என் மருமோட்ட 2 வார்த்தை ஏசிக்கிட்டேன். சின்ன பண்ணே என்னத்தை பார்த்துட்டு நிக்க? போ நேரத்தோட இட்லி வச்சு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வா. உங்க சித்திக்கு எனக்கு வயிறு பிடிக்கும்ல. அவதான் பெரிய ஆளு ஏதோ 2 வார்த்தை பேசினவனா நீ 2 வார்த்தைக்கு பொறுத்து போனா உனக்கு என்ன? உங்க அம்மா யாரும் பேசினா இப்படியா எடுத்து பேசிக்கிட்டு இருப்பா? நான் சொல்லியதெல்லாம் காதுல விழுதா இல்லையா? அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் குனி, அப்பதான் நான் பேசவும் காதுல விழும். உன் காது எங்கேயோல இருக்கு. கிழவி ஏதோ சிக்னல் கொடுக்க கூப்பிடுதா. இப்ப நான் குனியணும் அவ்வளவுதானே? குனிஞ்சிட்டா போகுது. என்னத்தே சிக்னல்லாம் குடிக்கிய? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பயந்துட்டியலோ? ஆமா மருமோள, நான் சொல்லிதான் நீங்க எல்லாரும் அடிச்சே பாத்தீங்களா? சாத்திக்கு 4 பேரை கூப்பிட்டாலும் கூட நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவ எவ்வளவு நல்லவா கிடையாது. 1க்கு 10 கூட வந்து சொல்லி கொடுத்துருவாள்வ. அப்புறம் நம்ம பேரெல்லாம் பேப்பர்ல பார்க்க வேண்டியிருக்கும். வேற வழி இல்ல மருமோள. இந்த அடங்கா பிடாரியா அடக்க என்னால முடியல. அதனால சமந்தாரி காலில் விழுந்துட்டோம் அப்படித்தானே? பெந்த புண்ணுல வேலை பார்த்தாத மருமோள. அவன் 4 வார்த்தை முன்ன பின்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா போ மருமோள. தயவு செஞ்சு எனக்காண்டி போய் அந்த பேத போலுக்கு இட்லியும் சாம்பாரும் அவிச்சு போடு. தின்னுட்டு அது செத்த நேரம் அமைதியா கிடக்கலான்னு பார்ப்போம். சரி இவ்வளவு தூரம் சொல்லுதியலங்கக்காண்டி ஓரளவுக்கு பொறுமையா தான் இருப்பேன். ஆனா ரொம்ப எல்லையை மீறி அந்த கிளவி பேசினான்னு வைங்களேன், அடுத்த அவ தலையில ஒரு கட்டையத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பேன். சரி சாக்காவதை விட்டுட்டு அந்த கிளவிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டுங்க. நான் போய் இட்லியை வச்சு தட்டுதேன் அவளுக்கு. மருமோள அது சரி காரி அவனை மட்டும் மருமோளை குறுமோளன்னு 1000 தடவை கொஞ்சம் வியல. போ போய் நேரத்தோட சாப்பாடு செய் போ. சரி தே இட்லியை வச்சு கூப்பிடுதே வந்து கொட்டிக்கோங்கண்ணே. எது? இல்ல தே இட்லியை வச்சுட்டு கூப்பிடுதே வந்து சாப்பிடுங்கண்ணே. அது எங்களுக்கு தெரியும், நீ போ. சரி தே.
மைனியா நடந்தது எதையும் மனசுல வச்சுக்கிட்டாது. ஏன்னா ஏதோ சின்ன பிள்ளையில அறியாத்தனமா பேசிக்கிட்டுன்னு விட்டுருங்க. மன்னிச்சு விடுதல் அவளையா பேசியிருக்காள்வே. என்ன ஆனாலும் எந்த ஜென்மம் எடுத்தாலும் அவளை பேசாத நான் மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். நீ மனுஷியா இருந்தா தானே மன்னிப்ப. சரி மேனியா, நீங்க பேசி பேசி இவ்வளவு நேரம் டயர்டா இருப்பிய பத்தியில அச்சத்தை ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரத்தை சின்ன பொண்ணு இட்லியை வச்சுட்டு கூப்பிடுவா. நான் பக்கத்துல ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன். வெறும் நடிப்புக்கார கல்லிய கூட்டு கிழவனிய கொஞ்சம் பிரச்சனை வந்ததும் 3 பேரும் 3 திசைக்கு ஓடிட்டாள்வ பேரு. இவள் விட்டெல்லாம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இல்லட்டா ராத்திரி தூங்கும் போது அம்மிக்கலை தலையில போட்டு கொண்டாலும் கொண்டுருவாள்வ. என்ன செய்ய, நம்ம பெத்த பெயலுக்காண்டி அங்க கிடக்க வேண்டிய தலையெழுத்து. ஒரு உலகத்துல எத்தனை பேர் என் அவனுக்கு பொண்ணு தர ரெடியா இருந்தாவோ. நான் தான் போய் இந்த பெய குடும்பத்துல வந்து பொண்ணு எடுத்தேன். இன்னைக்கு சீரழிதேன். எல்லாம் என் தலையெழுத்து. சரசுக்கா, சின்ன பொண்ணு எங்க மரத்தடியில உட்கார்ந்திருக்கேன் வா. ஏக்கா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து நல்லா ஜாலியா இருக்கீ என்ன? ஆமா ஜாலியா இருக்காவ. நாங்களே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து உட்காந்துருக்கோம். சும்மாவா இருக்கோம். இருந்தாலும் வரும்போது ஒரு வார்த்தை சின்ன பொண்ணுன்னு ஒரு போன் அடிச்சா நானும் வந்து ஜாயின் ஆகிக்கிடும்ல. இப்ப நான் வர முன்னாடி நல்லா கதை விட்டு இருந்திருப்பீல்ல எல்லாரும். ஏம்மா ஒரு கதை விடலம்மா, ஆளுக்கு அவ்வளோ வேலையை பார்த்து அப்படியே உட்காந்துருக்கோம். சரி நானும் செத்த இருக்கேன். ஏக்கா நான் வர முன்னே எல்லாரும் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பீல்ல. இல்ல சின்ன பொண்ணு, வேலையே சரியா இருக்கு. எங்க கூடி பேச 4 மணி ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கா? அந்த ஸ்கெட்டும் டிஷர்ட்டும் நேற்று போத்தீஸ்ல போய் எடுத்து பார்த்துக்கோ, 2000 ரூபா. இந்த அனலுக்குள்ள யாரு சேலையை சுத்திட்டு உட்கார? இதுக்கு எதுக்கா 2000 ரூபா வேஸ்ட் பண்ணியா? அந்த அண்ணன் சட்டை எடுத்து போட்டு உங்க உள்பாவடை ஒன்று எடுத்து கட்டிட்டீங்கன்னா போதுமே. பாக்க அப்படித்தான் இருக்கு. அவ என்ன சொல்லிட்டான் 2 பேரும் இப்படி சிரிச்சுட்டு கிடக்கியா? அதுக்குள்ள சந்தி, நான் வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன். அதை சின்ன பொண்ணே சொல்லிட்டா பத்தியா, அதான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு. நடிக்காதியக்கா, வந்த உடனே சொல்லணும்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவ பேசும்போது சேர்ந்து சிரிக்கியா, கூடி மாதிரி பேசியல நீ. ஐயா அப்படிலாம் இல்ல சந்தி, அவன் சொல்லையில சிரிப்பு வந்ததுன்னு சிரிச்சிட்டோம். சரி 4 மணி நேத்து மல்லியாக்கா உங்ககிட்ட வந்து 1000 ரூபாய் கெட்டவளம்ல. அப்ப இல்லன்ட்டியா, அப்புறம் 2000 ரூபாய்க்கு இது மட்டும் எடுத்து வந்திருக்கியா? இப்ப மட்டும் துட்டு வந்துட்டாங்க. அப்பா அவைய ரூபா கட்டது ஒன்றை எப்ப சொன்னா சின்ன பொண்ணு? நேத்து அப்புறம் என்கிட்ட தாங்க வந்து கேட்டாவே, நான் தான் கொடுத்தேன். அதான் கேட்கேன். ரூபா இருந்தா கொடுத்துக்கலாம்ல 4 மணி, பாவம் தானே. அப்பா அவ நேத்து கேட்டு வரையில என்கிட்டயே 5 பைசா கிடையாது சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் தான் வெயில் தாங்க முடியாம ஒரு ஆள்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போய் என்கிட்ட பாத்துக்கோ. என்கிட்ட ஏதாவது காசு யாராவது கடன் தந்தா தான் உண்டு. 4 மணி போய் பேச வேண்டியதான். அதுக்காண்டி ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாது என்ன? யார் போய் பேசியா சின்ன பொண்ணு? தெரிஞ்சா பேசலாட்டி பேசாட்டி இருனே. போய் பேசியாவலாம், போய் பேசியாவ. சரி அவளை விட்டு சின்ன பொண்ணு, என்னைக்கு உள்ளதானே. உன் நாத்தனார் வீட்டுக்காரருக்கு பழைய நினைவுலாம் வருதா? எப்படி என்னதையும் சொல்லி கொடுத்து பேசாரா? அதை அம்கா கேக்கியா? வீட்டுல தினம் தானே ஒரு போராட்டமா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு இன்னும் சரிப்பட்டு வரலையா? வேற அந்த டாக்டர் கொஞ்ச நாளே கெதியா இருந்துட்டாரு. அப்படித்தாங்க சொன்னாரு. ஆனா சரியாத மாதிரியே தெரியல. நாளுக்கு நாள் அந்த தம்பி சின்ன பையனா தான் போய்கிட்டு இருக்கான். நல்லா தானே சின்ன பொண்ணு, அப்பதான் நம்ம அடிச்சதெல்லாம் அவனுக்கு நினைவில்லாமலே போயிருவோம். அப்படியே நிம்மதியா இருந்துடலாம்ல. என்ன சந்தி இப்படி பேசியா? அவனுக்கு நினைவு வரணும்னா நம்ம நினைக்கணும். நம்மளாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். நாளை பின்ன ஞாபகம் வந்து நம்மள ஏசினாலும் 2 வார்த்தை கேட்டுக்கிட வேண்டியதான். ஆக்கினைய சீக்கிரம் குணமானும் நான் அதை விட்டுட்டு அப்படியே இருக்கட்டுங்க மாதிரி சொல்லுத. அதுக்கு இல்லக்கா, அப்படியே இருந்தாலும் நல்லதானே. இப்ப என்ன குறையாகி போச்சு? உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. சின்ன பையனா மறது ஒன்றும் தப்பு இல்லையே. அவ கிடக்கா, நீ சொல்லு சின்ன பொண்ணு. இப்ப என்ன செய்யலாம்னு இருக்கியா? மறுபடியும் ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் பார்க்கலாம்ல அந்த பையனை? நாங்களும் அந்த முடிவுல தம்கா இருக்கோம். நாளைக்காவது இன்னைக்கு சாயந்தரமா தான் ஆஸ்பத்திரியில போய் கேட்கணும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு. அந்த பையன் நினைவு திரும்புறது ஒரு பிரச்சனைனா அவன் ஆத்தாக்காரி எங்க வீட்டுல கிடந்துட்டு வரத்தை பாத்தியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழியுது. ஏன் சின்ன பொண்ணு இன்னும் அவையில கோவம் போலையா? கோவம் போச்சா போலையான்னு தெரியலக்கா. ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு அலையுதா. இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு என் அத்தனாக்காரி அப்படியே அவளை வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா கடைசியில பிளான் சொதப்பி இங்கனே இருந்துட்டா. அவ என்ன பேச்செல்லாம் பேசுதா? போனா அவன் கூட போவேன், இல்லாட்ட உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல போறாளா? பயப்படாங்கக்கா. அடுத்து என் மாமியா ஒரு நாடகம் ஆடி அவளை நிறுத்திட்டா ஒரு வழியா. இருந்தாலும் அந்த கிழவிக்கு ரொம்ப தைரியம் திமிருதான். எதுக்கும் அஞ்ச மாட்டுக்காளே. பொல்லாத பொம்பளையா இருக்காளே. என்னக்கா செய்ய? என் மாமியா பொல்லாதவான்னு பார்த்தா அவள் இருந்து 4 மடங்கு இருக்கா அவ சமதாரி. அது சரி வயசாலியன்னா அப்படித்தான் இருப்பாவ. ஆனா இந்த பொம்பளை கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுது. ஆமாக்கா, அதிகாரத்தை பார்த்துட்டே நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டுல வந்து இருக்கமே, கொஞ்சம் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு இருப்போம். வைப்போன்னு இல்லை. இட்லி வை, சாம்பார் வச்சாதான் சாப்பிடுவேன், சட்னி வச்சா சாப்பிட மாட்டேன், அதை செய்ய இதை செய்யணும் உயிரெடுக்கு. மத்தியானம் என்ன சோறு பொங்கனே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. வேலை செய்யவே விருப்பம் இல்லை. அந்த முறையில பார்த்துட்டு வீட்டுல இருக்கிறத விட எங்கனையாச்சும் போகமான்னு தான் கிட்ட வந்தேன். என்ன குழம்பு வைக்கங்கிறது தினமும் ஒரு குழப்பமாவே இருக்குக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சின்ன பொண்ணு ஒரு சாம்பார் வச்ச வேண்டியதானே? எத்தனை தடவை நமக்கு அந்த சாம்பாரை வச்சு திங்க? சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்புன்னு வச்சதையே திரும்ப வச்சுட்டு கிடக்கும். ஒரு நாளைக்காவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது வைக்கலாம்னு பார்த்தா நமக்கு ஒரு மண்ணு தெரிஞ்சும் தொலைய மாட்டுக்கு. இப்பவும் போனா சாம்பாரோட நிறுத்த மாட்டாவே. சாம்பார், அவியல், பொரியல், பச்சடின்னு கிட்டத்தட்ட கல்யாண வீட்டு சாப்பாடுனாக்கா செய்ய சொல்லுவான்னு நினைக்கேன். யாரு மாமியார் சொல்லும் நினைக்கியோ? மாமியார் அதுக்காண்டி சொல்றதா இல்லையா? அது சம்தாரிக்காண்டி சொல்லும். நல்லா நிறைய காய்கறி போட்டு தான் சாம்பார் சாப்பிடணும்க்கா. நாமலாம் ஒரு தக்காளியும் சிறுபருப்பும் போட்டே சாம்பார் வச்சிருவேன். அவ்வளவுதான் சாம்பார் எங்க வீட்டுல எல்லாம். எம்பு வீட்டு காய்கறி இருக்கணும்க்கா சாம்பாருக்கு, அவியலுக்கெல்லாம். இப்போ போனா அதை தான் செய்ய சொல்லுவாளுவே. அதான் ஒரே சோம்பரையா இருக்குன்ட்டு இந்த சைடு வந்துட்டேன்னு போன ஒரு 1 மணி போல போய் உலைய வைக்கணும்.
சரி பிறகு என்ன செய்ய, வீட்டுக்கு வந்தவளுக்கு என்னத்த கேட்காலும் செஞ்சு கொடு. அவன் கெதியானதும் ஊரை பார்த்து போயிருவாள்ல. ஆமா அவன் இருப்ப பார்த்தா இப்ப கெரியாத மாதிரி தெரியல. இன்னும் ஒரு வருஷம் ஆகும் போல. அது வரைக்கும் அவளுக்கு பொங்கி போட்டு கிடக்கவா? பொங்குத கூட ஏதோ தலையெழுத்தேன்னு செஞ்சு கொடுத்துலாம்க்கா. அந்த அதிகாரம் பண்றதா நமக்கு எரிச்சலா இருக்கு. நம்ம யார் வீட்டுக்காவது போய் இப்படி அதிகாரம் பண்றோமாக்கா? நமக்குன்னு மட்டும் ஏன்க்கா இப்படி வராள்வே? அது அப்படிதான் சின்ன பொண்ணு. நம்ம எல்லாம் ஒரு வீட்டுக்கு போனா நம்மளால ஏண்ட வேலை என்னத்தையாவது செய்யணும்னு நினைப்போம். நான் யார் வீட்லயும் ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டா கூட அந்த வீட்டுல பாத்திரத்தை கழிப்படவா, வீட்டை தூக்கவா, என்ன வேலை இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு தான் வருவேன். அப்படிதான் தான் நமக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தையும் நம்ம வீட்டுக்கு வரவெல்லாம் இருக்காள்ல. ஏன் போன வாரம் என் அத்தனை மாவா வந்திருந்தால, வந்துட்டு படுத்த இடத்த விட்டு எதிக்க மாட்டேன்ட்டால. ஒரே படுக்கல தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுருக்கா, தூங்கிருக்கா, இதே வேலை தான். இத்தனைக்கு வயசுக்கு வந்த வாலிப பிள்ளை பார்த்துக்கோ. கொஞ்சம் என்ன ஏது எத்தேன்னு கேட்கலாம்ல. ஒரு வார்த்தை அடுப்படியில் வந்து எட்டி கூட பார்க்கல அந்த பிள்ளை. இப்போ உள்ள பிள்ளைய எல்லாம் அப்படிதான்க்கா இருக்கு. பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன, என் நாத்தனாக்காரியே வீட்டுக்கு வந்தாலும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா. இன்னமும் அவன் அண்ணன் கிட்ட ஏதாவது ஒண்ணு என்னைய பத்தி மூட்டி விட்டுக்கிட்டு சண்டையில் விட்டு தான் கிடப்பா. முன்னாடி எல்லாம் கட்டியோ நான் கல்யாணம் புதுசுலாம் ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லி கொடுத்து எனக்கு என் வீட்டுக்காருக்கும் சண்டையில் விட்டு போயிருவா லட்சுமி. இவரும் அவ சொல்றது உண்மையா பொய்யானே யோசிக்காம என்ன சண்டை விட்டு கிடப்பாரு பார்த்துக்கோ. இப்போ பிள்ளைல 2 பிறந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகள் மாதிரி சண்டை போட்டா நல்லா இருக்காங்க கண்டி தங்கச்சி என்னமும் சொன்னாலும் சரி சரின்னு காதல வாங்கினாத மாதிரி இப்படியே உட்காந்துருக்காரு. இதுக்கு தம்பிட்டா நாமலாம் என்ன அத்தனை கறி வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க வார மாதிரி வச்சுக்கிட மாட்டேன். அது எப்படி நாள் முடி? நீங்க போகாம இருந்தா சரி, அவ வாரதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? ஆமா அவ வார நேரமா நான் கதை பிடிட்டீங்க பேருவம்ல வாரேன்னு போன் விட்டான்னு வச்சுக்கேன். அன்னைக்கே கெதிலன்னு சொல்லிட்டு எங்க அம்மிட்டு ஓடிடுவேன். சே அப்படியே இருக்கக்கூடாது. வீட்டுல பிறந்தவா வாரா என்னத்தையோ பொங்கேக்கி கொடுப்போம் அவாட்டு பேசணும்னு நினைக்கணும். அதுக்காண்டி ஒரே ஐடியாவா வர விடாம ஆக்குவே. வாரம் சும்மா போனா பரவாயில்ல, வீட்டு இருக்க நிம்மதியெல்லாம் கெடுத்து விட்டுதாள்வே. ஏற்கனவே இங்க ரொம்ப தான் ஒத்துமையா இருக்கும். 10 குறைக்கு அவளை வந்து செய்வன வச்சானக்கா என்னத்தையாவது போட்டு விட்டு போயிருதா. அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே எழுதாரு. தேவையா நமக்கு? அதான் வார நேரமா விருப்பம் இல்லாத மாதிரி ஒரு 2-3 தடவை பேசி விட்டேன். அதுல இருந்து வரைய மாட்டான். இப்ப நிம்மதியா இருக்கும்ல. நமக்கு நிம்மதி தான் முக்கியம். யார் வந்தா என்ன போனா என்ன. சின்ன பண்ணி நீ எல்லாம் அப்படி இருக்காது என்ன. ஐயா போவோம் நாத்தனாக்காரி வந்த நேரத்துல நல்ல முறையில பார்த்து எடுத்து விடு. ஒரே அடியா நாத்தனாக்காரியெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது கிடையாது பாத்துக்கோ. அரசக்கா எதுக்கு இப்ப நான் கெட்டவ மாதிரி நீங்க நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க முதல்ல இந்த கதையை. என் நாத்தனாக்காரி நல்லவ கிடையாது, வந்தானே எனக்கு ஒரு வேலை செஞ்சு தர மாட்டா, வைக்க மாட்டா, என் புருஷன்ட்ட இழுத்து விடுவா. நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னா மட்டும் சரி, நான் சொன்னா மட்டும் தப்போ? என்னமோ என்ன கேடுகாரி மாதிரி பேசிய. அதுக்கு இல்ல சாந்தி, உள்ள தானே சொன்னேன். அவ்வளவு என்ன பாடுபடுத்தினாலும் நம்ம இருக்கிறது ஒழுங்கா இருந்துக்கிடணும். வந்தவளோட வானு கட்டி 2 வாரம் சோறு போட்டு அனுப்புறதுல என்ன இருக்கு? என்னைக்கு நமக்கு உள்ள வேலை தானே வீட்டுல. அவளுக்குன்னு தனியாவா பார்க்க போறோம். மூதே 2 வார்த்தை அதிகமா பேசுவாளோ பேசிட்டு போறாளோன்னு விட்டுற வேண்டியதானே. அதுக்காண்டி வர விடாம ஆக்குறதுலாம் நல்ல பழக்கம் கிடையாது. இதுவும் கூட நான் வாங்கிட்டே சொல்லல சாந்தி, சின்ன பொண்ணுக்கு தான் சொன்னேன். ஏ அப்பா பெரிய நல்ல வணக்கம் நடிச்சிட்டு வந்த சரசு. அவ யாரனாலும் என்னன்னாலும் சொல்லலாம். அவ சொல்லதான் நல்ல விஷயமா போயிரும். நம்ம சொல்லிட்டா மட்டும் நம்ம கெட்டவ மாதிரி பேசாளுவோம். சரி சின்ன பொண்ணு என்ன ஏதுன்னு பாரு. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புதேன். சுவார் பொங்கல் நேராவது. எக்கா இருங்கக்கா, உடனே போறியா? நான் வந்து இப்போ 10 நிமிஷம் கூட இருக்காது. நீங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் இருந்து கதை வந்துட்டு தானக்கா இருந்தியா? நான் வந்த உடனே போறோம்னு சொல்லுதியா? இல்ல சின்ன பொண்ணு, நாங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துல தான் நீ வந்தா. நாங்களே இப்ப வந்த உடனே காயம் இருக்கணும், நான் கிளம்ப போறோம். நம்மளுக்கு உட்காந்து பேசவா நேரம்? வீட்டுல 1000 வேலை கிடக்குன்னு சுவார பொங்கணும். ஆமா 1 மணி ஆனா டானி எல்லாம் தட்ட தீட்டு வந்து நிக்கும். எக்கா எனக்கு வீட்டுக்கு போவே விருப்பம் இல்லக்கா, எரிச்சலா வருவு. போன உடனே அந்த முறையில பாக்கக்கே பிடிக்கலக்கா. அதுல இந்த குதிரவாளி என்னைக்கு என் வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. சரி கொஞ்ச நாள் சமாளி சின்ன பொண்ணு. ஐயா போவோம், அதுவும் அவனுக்கு எதிரில இருந்தானங்க வந்து கிடக்கு. கொஞ்ச நாள் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு போயிரும். அப்புறம் நீங்க கூப்பிட்டாலும் வரவா போகுது. சரி பேசிட்டே இருந்தா அப்படியே நேரம் இரு, நான் வாரேன்னு. ஏக்கா போவாதீங்கக்கா, இருங்கக்கா. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் வாரம் சின்ன பொண்ணு, அப்ப உட்காந்து பேசுவோம். ஆமா நீ நேரத்தோட போய் சோறு கறியில வை. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து உட்காந்து பேசுவோம். வேற என்ன வேலை? பிள்ளைகளுக்கு பள்ளியிடமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சொத்த பொங்கி தின்னுட்டு இங்க வந்து இருக்கத்தான் வேலை. ஆமா சோறு குழம்பு கறியில வச்சுட்டோம் ஐயா, நமக்கு வேலை மிச்சம். அதுக்கடுத்து செத்தங்கனை வந்து காத்தார உட்காந்து பேசிக்கிடலாம். சின்ன பொண்ணு சாந்தி 2 பேரும் இருங்க வாரேன்னு. சின்ன பொண்ணு சரசக்காவை லேஸ் பட்டவன்னு நினைச்சியா நீ? அவளுக்கு வந்தா ரத்தம் பார்த்துக்க, மத்தவளுக்கு வந்தா தக்காளி சட்னி. பேச பத்தி அவளுக்கு அவ நாத்தனார் பிள்ளைய பத்தி எப்படிலாம் பேசினாவோ நான் சொல்லவும் இனி கெட்ட மாதிரி பேசிட்டு போறா பாரு. அப்படி இல்லக்கா, அவ மனசுல பட்டதா அவ பேசிட்டு போறாவோ. நம்ம நினைக்க மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாரும் பேச நினைச்சா நடக்குமாக்கா? ஆமா இவன் என்கிட்ட பேசினா மட்டும் தத்துவ ஞானி மாதிரி பேசுவா. சரி அதை விட சின்ன பொண்ணு, உன் நாத்தனார் வீட்டுக்காரன் வீட்டுல இல்லையோ? ஆமாக்கா, அவர் 2 வீட்டுல இல்ல. அவர் 2 வீட்டுல இருந்தா அவன் மாமியா கறி சண்டை எடுத்துட்டே இருக்கான்னு வெளியில அனுப்பி விட்டாயா மாமியா. சேத்த நேரம் எங்கேயா போய் ஊர் சுத்திட்டு வருவாவோ. அதானே கேட்டேன். அங்க பாரு 2 உட்கார்ந்துருக்கு. சின்ன பொண்ணு என்னக்கா? வா அது என்ன பேசியான்னு கேப்போம். எக்கா என்னக்கா சொல்லுதியா? புருஷன் முன்னாடி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம போய் ஒட்டு கட்டிட்டு தான் நல்லாவா இருக்கும். நீ இப்படியே இரு. உன் நாத்தனாரி அப்படியே உன் வீட்டுல செட்டில் ஆயிடுவா. வருஷ காலமா அவளுக்கு அவிச்சு தட்டிட்டு இருக்க வேண்டியதான் பரா இல்லையா? என்னக்கா சொல்லுதியா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல சின்ன பொண்ணு உனக்கு. உன் நாத்தனாரி என்ன பிளான் போட்டுக்கான்னு தெரியண்டாமா? வா ஒரு 8 கால் வச்சு கேப்போம். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியணும்ல. ஒருவேளை உன் நாத்தனார் வீட்டுக்காரனுக்கு நினைவே வந்தாலும் உன் நாத்தனாரி வராத மாதிரி நடிச்சு ஏமாத்தி அப்படியே உன் வீட்டுல இருக்க வைக்கணுங்காண்டி போய் சொல்லிட்டு தெரிஞ்சானே என்ன தெரியும்? ஆமாக்கா செஞ்சாலும் செய்வா. அதுக்குதான் சொல்லியேன் வா என்ன பேசியாவனு ஒரு வாரமா நின்று கேப்போம். சரி போவோம், வேற வழி என்ன இருக்கு? ஏ பாவி ஒட்டு கேட்கறது நல்லது இல்ல, நாகரிகம் இல்லைன்னா இப்ப எனக்கு முன்ன அவதான் ஓடுதா. சீக்கிரம் போய் என்னன்னு கேப்போம், சீன் முடிஞ்சிட போகுது.
அப்பம் தம் தம். அத்தான் மெதுவா சாப்பிடுங்க தான், உங்களுக்காண்டி நிறைய இன்னும் வச்சிருக்கேன் சாக்லேட்லாம். ஆ சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அத்தான் நீங்க நீ என்னன்னாலும் சொல்லி கூப்பிடுங்க, ஆனா ஆன்ட்டின்னு மட்டும் சொல்லாதீங்க என்ன. அப்போ உங்களை எப்படி கூப்பிடுறது? மீனா மீனான்னு கூப்பிடணும் என்ன. ஆ சரி. சின்ன பொண்ணு, என்னக்கா? இவன் என்னத்தையும் கொஞ்சிக்கிட்டு வச்சுட்டு கிடப்பான்னு பார்த்தா என்ன புருஷனுக்கு பாடம் நடத்திட்டு கிடக்க. அதான்க்கா எனக்கும் புரியல. அவ வீட்டுல வச்சு பேசும்போதுமே ஏதோ சின்ன பையன் பேசுற மாதிரி பேசியாக்கா. இவளுக்கு மட்டும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, என்னன்னு கண்டுபிடிப்போம். சரி அத்தான், இப்போ நீங்க சாக்லேட் சாப்பிடுறத பத்திலாம் இன்னும் ஒரு சாக்லேட் நான் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இன்னும் வேணாலும் நான் கடையில நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன சொல்லணும் அதான் கேட்கணும். எங்க வர சொல்லணும் அங்க வரணும். போகக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாது. நான் சொல்ல பேச்செல்லாம் கேட்கணும், சரியா? ஆ சரி. அப்படித்தான் சொல்லுதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிடணும். நம்ம வீட்டுல ஒரு குந்தாணி கிழவி இருக்கா தெரியுமா? யாரு? ரெட்டை சடை போட்டு ஒரு ஆச்சி இருக்குல்ல, அதுவா? அப்ப ரெட்டை சடை போட்ட ஆச்சி இல்ல, அது நமக்கு வேண்டிய ஆச்சி தான். நம்ம எப்ப கேட்டாலும் சாக்லேட் வாங்க துட்டு தரும். நான் சொல்லுது குதிரைவால் போட்டு ஒரு ஆச்சி இருக்குல்ல, அந்த ஆச்சி என்ன சொன்னாலும் கேட்க கூடாது என்ன. எதுக்கு? இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. எது சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு செய்யணும். அப்பதான் நான் சாக்லேட் வாங்கி தருவேன். இல்லைன்னா அந்த கிளவிட்ட கொண்டு போய் விட்டுருவேன், அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை. பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணிடாதீங்க. நான் உங்க பேச்சையே கேட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த வீட்லயே நெட்டே ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்கா தான் எனக்கு சாப்பாடு தந்தாங்க. அந்த அக்கா தான் எனக்கு ஜூஸ் போட்டு தந்தாங்க, நல்லா இருந்தது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாமா? அவங்க சொல்றதையும் கேட்க கூடாது, நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். அவங்களும் நல்லவங்க கிடையாது. சின்ன பொண்ணு பாத்தியா எப்படி சொல்லியானு? அவளுக்கு அவன் புருஷனுக்கு அவன் மாமியாளுக்கு நீ தான் பண்டும் பார்த்து கிடக்க. உன்னையவே நல்லவா இல்ல, உன் பேச்சையே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியா. ஆமாக்கா, கூழ்படுத்தவா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த வீட்லயே தான் இருக்கணும்னு யார் என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு போவே மாட்டோம்னு சொல்லிடணும். ம் சரி. அப்படித்தான் சொல்றதெல்லாம் கேட்டா நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன்னு. ம் சரி. எனக்கு தூக்கமா வருது. ஐயா அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு போய் தூங்குவோம் என்ன. சாக்லேட்டை தின்னு முடிச்சிட்டு போலாம்ல? வேண்டாம், எனக்கு இப்படி சாக்லேட் தின்னுகிட்டே நடக்கதான் பிடிக்கும். சரி அப்ப வாங்க போவோம். பாத்தியா சின்ன பொண்ணு, நான் ஒட்டு கேட்க வாங்கிச்சனப்ப வரமாட்டோம். நீ பாத்தியா எவ்வளவு பெரிய பிளான் போடுதானவா? ஆமாக்கா, நானும் புருஷனை கூட்டு வந்து என்னத்தையோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்த மாதிரி பேசுவான்னு பார்த்தா அவனுக்கு பழைய நினைவே வரக்கூடாதுன்னு நினைக்கா. அப்படியே இங்கேயே டேரா போடலாம்னா நினைக்கா. இதுக்கு தான் எந்த விஷயத்திலயும் ஒரு கண்ணு வைக்கணுங்கிறது. நான் எப்பவுமே உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நீ ஏன் பேச்ச கட்டி இப்ப வந்து கேட்க போய் உனக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்கு. நீ வாட்டுக்கு கூமிட்டத்தனமா என்னமோ நடக்கணும் இருந்திருந்தா ஏன் உன் ஆத்தனக்காரி அவ புருஷனுக்கு பழைய நினைப்பு வரதுக்கு எந்த முயற்சியும் பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கும் பழைய நினைப்பு வராது. அப்படியே வருஷ காலமும் உன் வீட்லயே டேரா பட்டுருவாவோ. ஆமாக்கா, நானும் கொஞ்சம் கண்மூடித்தனமா தான் இருந்துட்டேன். எப்படி என்ன ஏமாத்திட்டு அலைதான்னு பாருங்க. சரி இனிமே நடக்க போறத பாரு. இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டாளா, இனி அவளை நம்பி பிரயோஜனமே கிடையாது. முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் உனக்கு பழைய நினைப்பு வரதுக்கு வழியை பாரு. ஆமாக்கா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் கிடட்டும். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி அவனுக்கு நான் வாரேன். என்னக்கா இப்போ வரியா? சரி சரி போயிட்டு வா. சின்ன பொண்ணு, என்னக்கா? இந்த சாம்பார் வச்சா அவியல் பொரியல்லாம் வைக்க சொல்லுவான்னு சொன்னல, அதெல்லாம் என்னமோ மிச்சமாச்சுன்னா என் வீட்டுக்கு நான் கொடுத்து விடுன்னு. சாப்பாடு வேஸ்டா கூட பத்தி அதுதான் சொல்லியேன். சரிக்கா, குழம்பு கறி மிஞ்சினுச்சுன்னா கொடுத்து விடுதேன் என்ன. சரி சரி சரி, நேரத்தோட போய் வேலையை பருப்பா. எம்மா என்ன வெளியில போயிட்டு வரேன் விட்டு நேரமா? இல்லத்தே, அவ கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட நடக்கணும்னாவளோ, அதான் அவ கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோம். ஏன்னா அருளே, ஐயா அங்க வா, அம்மிட்ட வந்து இருவா. போக கூடாது என்ன எல்லாம் கூப்பிடுறோம்ல, அங்கிட்டு வா, அம்மிட்ட வா. நான் வரல, எனக்கு தூக்கமா வருது, தூங்க போறேன். என்ன பகல்லையே தூக்கம் வந்துடுது உனக்கு? சரி போய் தொலை. சரி தே, நான் போய் அவ்வளவு தூங்க வச்சுட்டு வரேன். தூங்க வச்சுட்டு வர பாரியா? என்ன சின்ன நுவனியாவேன், அவனுக்கு போய் தூங்க தெரியாதோ? என்னமோ சின்ன பச்சை பிள்ளைய சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் போய் தூங்கட்டும், நீ போய் அடுப்படியில வேலையை பாரு. உங்க மைனிக்காரி எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியல. மணி 12:30 ஆகுது, இன்னும் வந்தவ எப்போ பொங்க? நீ போய் ஆரம்பியா, வந்த பிறகு 2 சேர்ந்து பொங்கி முடிங்க. இந்த மைனிக்காரி எங்க போய் ஒளிஞ்சாமா? நேரத்தோட வரலாம்ல, இப்ப நான் போய் அடுப்படியில கிடக்கணுமா? என்னத்தை யோசிச்சுட்டு நிக்க? சரி தே, நான் போய் சுவார் பொங்க பாக்கேன். ஏங்க நீங்க உள்ள போய் தூங்குங்க. சரி. ஏன் மருமலாம் விட்டு நேரம்? காரணமா தான் தே. என்ன பெய காரணம்? வீட்டுல எல்லாரும் பசியோட கிடப்பாவும் நேரத்தோட போய் பொங்கன்னு நினைக்க மாட்டியா? போ, நீ ஒன்னு ஆத்திரக்காரையும் சேர்ந்து போய் சோத்த பொங்க. பொங்குதேன். அதுக்கு முன்னாடி உங்க மர்மோட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டுக்கிடுதே. என்னமோ போலீஸ்காரன் புலன் விசாரணை பண்ற மாதிரி தான் பேசுவா. கிட்டத்தட்ட அப்படித்தான். என்ன மினி கேட்க போறிய? உன் வீட்டுக்காருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பாத்தியா? ஆமா மைனி, இவ்வளவு நேரமும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி பழைய நினைவு வரணும்னு நான் அந்த பாடுபட்டேன். ஆனாலும் இன்னும் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தான் சொல்லியாவ. சங்கடமா தான் இருக்கு, என்ன செய்ய? சரி, நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்ட அப்படித்தானே? ஆமா மைனியோ, என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, நீ எல்லாம் சொல்லி எல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீயும் வீட்டுக்காருக்கு ஞாபகம் வரலன்னு ரொம்ப வருத்தப்படுத்த பத்தியா? எனக்கு பாக்கிறதுக்கு மனசே கேட்க மாட்டுக்கு. அதனால இன்னைக்கே அவரை ஆஸ்பத்திரியில கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுவோம்.